ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம PTTN காயின், அதாவது பேட்டன் காயின் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி மைனிங் பிளாட்ஃபார்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வெறும் மைனிங் மட்டும் இல்லாமல் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோமோ அதோட பில்லை இதில் அப்லோட் பண்ணோம்னாக்க அவங்க நம்ம பண்ண எக்ஸ்பென்சஸ்க்கு ரீஃபண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்லேயே இ-பைக் வாங்கிக்கலாம், யூஸ் பண்ண கார் அண்ட் பைக் வாங்கிக்கலாம், வித்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களும் இது மூலியமாகவே நம்ம வாங்கிக்கலாம். அதோட சேர்த்து நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிற பிஸ்னஸையும் டெவலப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேட்டன் காயின் ப்ராஜெக்ட்டை பற்றி முழு தகவலையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த பேட்டன் காயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா Web20 ஸ்மார்ட் செயினில் உருவாக்கப்பட்ட ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட இது ரிலீஸ் ஆன ஒரு வருஷத்துக்குள்ளேயே 10 மடங்கு இதோட ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது ரிலீஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா 15 பைசாவில் ரிலீஸ் ஆனது. இப்போ அதோட ரேட் கிட்டத்தட்ட ₹1.50 ரேட்டுக்கு இருக்கு. கிரிப்டோ கரன்சி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிரிப்டோ மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். இந்த கிரிப்டோ மார்க்கெட்டில் நம்ம எப்படி வாங்கி விற்று அது மூலிமா இன்கம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சவாலான விஷயம். அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைனிங் பிளாட்ஃபார்ம்ஸ் தான். இந்த பேட்டன் காயின் மைனிங் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் மைனிங்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த பேட்டன் காயினோட ரோட் மேப் பார்ப்போம். இவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைனிங் பிளாட்ஃபார்ம், பேட்டன் காயின் மைனிங் பிளாட்ஃபார்ம். இது மூலிமா நம்ம மைன் பண்ணி பேட்டன் காயின் ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா காயின் பர்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்காங்க. இது மூலியமா நம்ம தேவையான கிரிப்டோ கரன்சிஸை வாங்கிக்கலாம், வித்துக்கலாம். அடுத்தது தேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னவே சொல்லியிருந்தோம்ல, இன்கம் ஃப்ரம் எக்ஸ்பென்ஸ், அதாவது நம்ம பண்ற செலவுக்கு இவங்க நமக்கு ரிவார்ட்ஸ் தராங்க. அடுத்தது ஃபோர்த் பார்த்தீங்கன்னா IFE மார்ட். இது மூலியமா நமக்கு தேவையான நம்ம வீட்டு உபயோகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். அடுத்தது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பிஸ்மிஸ் ப்ரோ, அதாவது பிஸ்னஸ் விசிபிலிட்டி ப்ரோக்ராம். ஆல்ரெடி நம்ம செஞ்சுட்டு இருக்கிற பிஸ்னஸை இவங்க மூலிமா நம்ம டெவலப் பண்ணி நம்மளோட ப்ராடக்டை இவங்களே சேல் பண்ணியும் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூஸ்டு கார்ஸ் அண்ட் பைக்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண விற்கிறதா இருந்தாலும் விற்றுக்கலாம். இதுதான் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நம்ம பேட்டன் காயின் மைனிங் ப்ராஜெக்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த பேட்டன் காயின் மைனிங்கில் 6 பிளாக்ஸாக நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த 6 பிளாக்ஸுமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் லெவலை பொறுத்து தான் இருக்குது. அதில் பிளாக் 1 பார்த்தீங்கன்னா $10 வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலிமா மைனிங் பண்ணுற ஆப்ஷன். இந்த $10 நம்ம 200% வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அதாவது $10 200%னா $10 வச்சு நம்ம $20 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது ரெண்டாவது பிளாக் பார்த்தீங்கன்னா $100, அதாவது நம்மளோட மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000லேருந்து 8,500 வரைக்கும் வரும். இதில் நம்ம 250% வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது தேர்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா $500 வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இந்த $500க்கு நமக்கு 300% தராங்க. அதாவது $500க்கு $1,500 நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அடுத்தது ஃபோர்த் பிளாக் பார்த்தீங்கன்னா $1,000 வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இதுக்கு நமக்கு 400% ரிட்டர்ன் கிடைக்குது. அதாவது நம்ம $1,000 வச்சு பண்ணோம்னா நமக்கு $4,000 கிடைக்கும். அடுத்தது ஃபிஃப்த் பிளாக் பார்த்தீங்கன்னா $5,000. அந்த $5,000க்கும் நமக்கு 400% ரிட்டர்ன் கிடைக்குது. அடுத்தது சிக்ஸ்த் பிளாக். இந்த சிக்ஸ்த் பிளாக் நம்ம $10,000 இன்வெஸ்ட் பண்ணால் இந்த சிக்ஸ்த் பிளாக் நமக்கு கிடைக்கும். இதுலேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா 400% இன்கம் இருக்குது. இந்த மைனிங் மூலிமா நமக்கு மந்த்லியோ இல்லை வீக்லியோ இல்லை டேவையோ இல்லை ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நமக்கு பேட்டன் காயின் மைனிங் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் 0.05% நமக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு 0.05% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு 1.2% நமக்கு கிடைக்குது. இப்படி ஒரு நாளைக்கு 1.2% அப்படின்னா நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான 250% நம்ம 7 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் எந்த ஒரு ரெஃபரலுமே இல்லாமல் எடுக்க முடியும். சேம் இதே கான்செப்ட் தான் மற்ற பிளாக்ஸ்க்கும். நெக்ஸ்ட் நம்ம அந்த மைனிங் பண்ணுற ஸ்பீடை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்பீட் மைனிங், ரெஃபரல் பே அவுட் மைனிங், பைனரி பே அவுட் மைனிங், லெவல் பே அவுட் மைனிங், மைனிங் பே அவுட் லிமிட் இன்க்ரீஸ், இப்படின்னு ஒரு 5 முறையில் நம்மளோட மைனிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெஃபரல் பே அவுட் மைனிங் எடுத்துக்குவோம். இந்த ரெஃபரல் பே அவுட் மைனிங்க்கு ஒவ்வொரு பிளாக்குக்கு ஏற்ற மாதிரியும் அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளாக்கு நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஸ்பீடோட ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் பிளாக்கு 8%, தேர்ட் பிளாக்கு 10%, நாலாவது பிளாக்கு 12%, ஃபிஃப்த் பிளாக்கு 15%, சிக்ஸ்த் பிளாக்கு 20%, இப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ டபுள் ஸ்பீட் மைனிங்கை பற்றி பார்ப்போம். இந்த டபுள் ஸ்பீட் மைனிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 0.05% ஸ்பீடில் மைனிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ டபுள் ஸ்பீட் பண்ணும்போது 0.1%க்கு அந்த மைனிங் ஸ்பீட் டபுள் ஆகும். இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பிளாக்ல இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறோமோ
அதாவது இப்போ நம்ம $100 கொடுத்து செகண்ட் பிளாக்ல இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா நம்ம 2 பேர்த்த இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா $100 கொடுத்து செகண்ட் பிளாக்ல இன்ட்ரடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளோட மைனிங் ஸ்பீடு வந்து டபுள் ஆகும், 0.01% ஆகும். அது மூலிமா நம்ம சீக்கிரமாகவே 250% எடுத்துட முடியும். அடுத்தது பைனரி பேஅவுட் மைனிங் பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ரெஃபரல் பேஅவுட் மைனிங் மாதிரி தான், ஆனால் நமக்கு 2 சைடும் கிடச்சிட்டு இருக்கும். அடுத்தது லெவல் பேஅவுட் மைனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 லெவலுக்கான இன்கம் கொடுக்குறாங்க. இந்த லெவல் பேஅவுட் மைனிங் மூலிமா நம்ம ஒரு நாளைக்கு $3700 வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம கிரிப்டோபர்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த கிரிப்டோபர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த BTT காயினோட ஓன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரிப்டோபர்ஸ் மூலிமா நம்ம பேங்க்லேருந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த டாலராக மாற்றி அது மூலிமா தான் நம்ம மைனிங்க்கு கொண்டு போக முடியும். நம்மளோட PTT காயினையும் நம்ம இது மூலிமா விற்று அதை நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். இந்த இன்கம் ஃப்ரம் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் தான் இதில் இருக்கிறதுலே ஒரு ஹைலைட்டான ப்ராஜெக்ட். இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன செலவு பண்ணுறோமோ அந்த செலவுக்கான பில் எல்லாத்தையும் இதில் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி அப்லோட் பண்ணி செலவு பண்ண அமௌண்ட்டில் 10% நம்ம பேட்டன் காயினாக இவங்களுக்கு பே பண்ணணும். அப்படி பே பண்ணும்போது அவங்க டோட்டல் அமௌண்ட்டாகவே நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அப்படி அவங்க திருப்பி கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு நம்ம இதில் வேற என்னென்னலாம் வாங்கலாமோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் IFE மார்ட். இந்த IFE மார்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம்ஸ், அதாவது நமக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாத்தையுமே பேட்டன் காயினை கொடுத்து இந்த ஆப் மூலிமா நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் ப்ரோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் விசிபிலிட்டி ப்ரோக்ராம். இந்த பிஸ்னஸ் விசிபிலிட்டி ப்ரோக்ராம் மூலிமா நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிற பிஸ்னஸை இந்த பேட்டன் காயின் கூட டைப் பண்ணுறோம். அப்படி இந்த பேட்டன் காயின் கூட நம்ம பிஸ்னஸை கொண்டு வரும்போது இவங்களே அதுக்கான மார்க்கெட்டிங்கும் பண்ணி ப்ராடக்ட்டை வித்தும் கொடுத்துட்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ செய்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ப்ராடக்ட்டை இந்த பிஸ்னஸ் விசிபிலிட்டி ப்ரோக்ராம் மூலிமா உள்ளே கொண்டு போகும்போது அவங்களே அவங்களோட வெப்சைட்டில் இது எல்லாத்தையுமே விளம்பரம் பண்ணி வித்தும் கொடுத்துட்றாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது யூஸ்டு கார்ஸ் அண்ட் பைக்ஸ். நம்ம யூஸ் பண்ண காரோ பைக்கோ நம்ம விற்கணும்னு நினைச்சா இது மூலியமாவே வித்துக்கலாம். அதே மாதிரி வாங்கணும்னு நினைச்சாலும் இந்த பேட்டன் காயின் மூலியமாவே நம்ம வாங்கிக்கலாம். இந்த பேட்டன் காயின் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபியூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர ஐடியாவில் இருக்காங்க. அது மூலியமா பேட்டன் காயினோட யூசேஜ் அதிகமாக காயினோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டன் காயினை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மூலியமா எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதில் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்ல இதில் ஜாயின் பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாக்கோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கொடுத்துருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி அது மூலியமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.